இப்பொழுது நாம் திருவை பாபு அவர்களுக்கு வருவோம். முதலில் அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். முதலில் படத்தை பற்றியும் அவரை பற்றி பிறகு சிறிய அறிமுகம். அதற்கடுத்து உடனே அவர் ஆரம்பித்து விடுவார். வாசகர்களை வணக்கம். குடும்பத் தலைவர். இது 15 ஆகஸ்ட் 15, 1962 வெளிவந்த திரைப்படம். எம்ஜிஆர், சரோஜா தேவி ஜோடியாக சேர்ந்து பல படங்கள் வந்த அந்த காலகட்டத்தில் இந்த படமும் மிக சிறப்பான ஒன்று. சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரித்த திரைப்படம். அந்த காலத்தில் பல ஆன்மீக படங்களை எடுத்து வெற்றி பெற்றவர். அவர் சிறு பாத்திரங்களிலும் நடிக்கவும் செய்வார். இந்த படத்திலும் நடித்திருக்கிறார். குடும்பத் தலைவன் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டாகி அன்றைய காலகட்டத்தில் உள்ள பிளாசா, பாரத் மற்றும் மேகலா திரையரங்குகளில் 100 நாள் ஓடிய படம். இதெல்லாம் சொன்னோம்னே நம்மளுக்கு ஞாபகம் வந்து அந்த பழைய கால நினைவுகள். இந்த குடும்பத் தலைவன் படம் பற்றி எங்கள் இலக்கிய தலைவன், இந்த குடும்பத் தலைவன் படம் பற்றி எங்கள் இலக்கிய தலைவன் திருவை பாபு அவர்கள் சுவையாக பல தகவல்களை கூற முன்வருகிறார். திருவை பாபு அவர்கள் பாரதியையும் பாரதிதாசனையும் வெவ்வேறு கோணங்களில் பார்த்து கொண்டிருப்பதை மாற்றி இருவரையும் இணைத்து பாரதிதாசன் கவிதை அமைப்பை நிறுவி 2004ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறார். பாரதி பற்றி பேசுபவர்கள் பாரதிதாசனை பற்றி பேசுவதில்லை, தாசனை பற்றி பேசுபவர்கள் பாரதியை பற்றி பேசுவதில்லை என்று இந்த நிலை மாற வேண்டும் என்று இந்த அமைப்பை நிறுவி இரு பெருங்கவிகளையும் பற்றியும் பேசுவதற்கு ஒரு தளம் அமைத்து செவ்வன நடத்தி செல்லும் திருவை பாபு, இவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆண்டுக்கு கம்பன் விழா, சிலப்பதிகார விழா, கண்ணதாசன் விழா என்று 5-6 விழாக்கள் நடத்தி பல பிரமுகர்களை கௌரவித்து பேச வைத்து விருதுகளை வழங்குகிறார். இலக்கிய அரங்குகளில், தொலைக்காட்சியிலும் சீரிய சிந்தனைகள் ஊற்றாக தரும் இனிய பேச்சாளர். மழை பொழிந்து கொண்டே இருக்கும், உடல் நனைந்து கொண்டே இருக்கும், மனம் நிறைந்து நிறைந்து எண்ணம் வழிந்து வழிந்து உயிர் மிதந்து கொண்டே இருக்கும் என்ற இந்த சிறப்பான பாடல் அமைந்த இந்த படத்திலே பாட்டில் சரணத்தில் வருவது போல, இவர் உள்ளம் தூட்டித்து கொண்டே இருக்கும், கண்கள் விழித்து கொண்டே இருக்கும், ஏதாவது புதுமை செய்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது இந்த குடும்பத் தலைவன் படத்தை பற்றி விரிவாகவும் சுவையாகவும் பல தகவல்களுடன் இந்த காணொலியில் வலம் வருவார் என்று கூறி அவரை, திருவை பாபுவை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கின்ற இணையர்கள் ரவி ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களையும் வணங்கி, இங்கு இந்த காணொளியிலே பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர் பெருமக்களையும் நான் வணங்கி நேரடியாக கருத்துக்குள்ளே வருகிறேன். அதுவும் எப்படி கிரிக்கெட்ல முதல் பேட்ஸ்மேனாக அன்றைய காலகட்டத்தில் கவாஸ்கரை நாம் சொல்லுவோமோ, அதே போன்று இந்த காணொளியின் மூலமாக, இந்த கொரோனாவிலே நமக்கு காணொளி மூலமாக நம்ம அறிவை தட்டி எழுப்பி இன்றைக்கு கண்ணம்மா அவர்களுக்கு கண்ணம்மாவினுடைய கைப்பிடித்து அந்த கப்பல் ஓட்டி கலைத்து போகாமல் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தமிழீழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக உள்ளே நுழைகின்றேன். நம்முடைய கேஜிஆர் அவர்கள் இங்கு சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்கிறார்கள், பார்வையாளரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் பேசுவது என்பது இந்த ஆசாரி, தங்க ஆசாரி அவர்கள் எப்படி அந்த உரைகளில் உரைத்து தங்கமா என்று சரிபார்ப்பது போன்று நான் சொல்லுவது சரியா, இந்த நிகழ்ச்சி சரியா என்பதை உரைகளாக அவர்கள் இருப்பதையும் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு, அவரோடு துணையாக இருக்கின்ற நம்மளுடைய கபிலன் ஐயா அவர்களையும் வணங்கி நேரடியாக உள்ளே நுழைகின்றேன். அதாவது குடும்ப தலைவன் என்கின்ற இந்த திரைப்படத்தை சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள் 1962
அவர் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். பொதுவாக அவர் வெற்றி படத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் இந்த 2 பேரை அவர் தேர்ந்தெடுப்பார். ஒன்று அதிலும் கூட கிட்டத்தட்ட 90 விழுக்காடு எம்ஜிஆரைத்தான் அவர் அதிகமாக போடுவார். அப்படி அந்த 1962 அந்த படத்தை அவர் தயாரிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்லி விடுகிறேன். எதற்காக இந்த ரவி அவர்கள் இந்த நிகழ்வை செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, மனிதனுடைய அசைவு என்பது இலக்கியமாகிறது. ஆக மனிதனுடைய அறிவு எப்படி இலக்கியமாகிறது என்று சொன்னால், பல ஊடகங்கள் பல படைப்புகள் மூலமாக வருகின்ற பொழுது அது இலக்கியம் சார்ந்து அமைகின்ற காரணத்தினாலே அந்த இலக்கியம் என்கின்ற ஒன்றை ஆய்வு செய்வதற்கு அவர் தேர்ந்தெடுத்த துறையானது திரைப்பட ஆய்வை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அந்த இலக்கிய அறிவுகள் கொண்டு இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்த அவருக்கு என்னுடைய வணக்கம். 1962 குடும்பத் தலைவன் எடுத்தாலும் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு வந்த படங்கள் எது என்றால், ராணி சம்யுக்தா, மாடப்புறா, பாசம், விக்ரமாதித்தன், தாயை காத்த தனையன், குடும்பத் தலைவன். இத்தனை படங்களும் அவருக்கு ஒரு வெற்றி படமாகத்தான் அமைந்தது. ஆனால் குடும்பத் தலைவன் என்கின்ற அந்த திரைப்படம் 1962 ஆகஸ்ட் 15 நம்மளுடைய அவர் சொல்வது போல அது வெளியிட்டாலும் கூட அந்த குடும்பத் தலைவனுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பாக இருக்கு என்பதை நாம் அதிலே பார்க்க வேண்டும். அதாவது குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு தன்மையற்று இருந்தால் என்ன நடைபெறும் என்பதை ஒரு திரைப்படமாக, இது திரைப்படம் என்று சொல்வதை விட நாடக பின்னணியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது, நாடகம் பார்க்கின்ற பொழுதே நமக்கு அந்த உணர்வை அது தரும். அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பார்க்கின்ற பொழுதும் அதனை நம்மளுடைய ஆரூர் தாஸ் அவர்கள் மூலக்கதை அவர் எழுதியிருக்கிறார். அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாடக பின்னணியில் எழுதப்பட்டு திரைப்படமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆகவே இதை திரைப்பட நாடக படம் என்று கூட அனைவரும் இதை சொல்லுவார்கள். இந்த தயாரிப்பு சாண்டோ சின்னப்பத்தேவர் எடுத்தாலும் அவர் அதிகமாக அவருடைய இயக்கத்திலே வரக்கூடியவர் யார் என்றால் எம்.ஏ. திருமுகம் அவர்கள் தான் இந்த படத்தை அவர்கள் இயக்கினார்கள். மூலக்கதை ஆரூர் தாஸ், இசை மாமா என்று சொல்வார்கள் நம்முடைய எம்.எஸ்.வி. அவர்கள், அதாவது கே.வி. மகாதேவன் அவர்கள் இதற்கு இசை படைத்திருக்கிறார். இந்த படத்திலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் கூட மிக தேர்ந்தெடுத்து நம்மளுடைய திருமுகம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு நாடக தயாரிப்பு இந்த திரைப்படம். ஆகவே இந்த காட்சி அமைப்பு நம்மளுடைய உள்ளத்தை கவர வேண்டும். அதை எம்ஜிஆர் இந்த படம் வெற்றி படமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் எல்லா நிலைகளிலும் நடிக்கக்கூடியவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல எம்.ஆர். ராதா அவர்கள், அதே மாதிரி சரோஜா தேவி அவர்கள், வி.கே. ராமசாமி அவர்கள், எஸ்.ஏ. அசோகன் அவர்கள். அசோகன் மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி, திருவிக்காவால் ஒரு சிறந்த இலக்கியவாதி என்று பெயர் பெற்ற நம்முடைய எஸ்.ஏ. அசோகன் அவர்கள், ஜெமினி பாலு, எம்.வி. ராஜப்பா, லட்சுமி ராஜம், இவர்களெல்லாம் பல திரைப்படத்திலே நடித்து நாடகத்திலே நடித்து பெயர் பெற்ற காரணத்தினாலே இந்த குடும்பத் தலைவன் என்கின்ற இந்த நாடக காப்பியத்திலே அவர்களை போட வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து எம்.ஏ. திருமுகம் அவர்கள் அவர்களை அதில் போட்டிருக்கிறார்கள். ஆக இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரம் தான் மிக அதிகமாக பேசும். இப்ப நம்மளுடைய பல்வேறு படங்களில் அந்த படத்திலே நம்ம சொல்வது போல கப்பலோட்டி தமிழனை பற்றி மிக அருமையாக சொன்னார். அந்த கதாபாத்திரங்கள் புனையப்பட்டாலும் கூட கதாபாத்திரங்கள் நகற்றுகின்றது போல இதுல கதாபாத்திரங்கள் ரொம்ப பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம். வாசுவாக எம்ஜிஆரும், சோமுவாக எஸ்.ஏ. அசோகன், இந்த இருவருக்கும் தந்தையாக வேலாயுதம் பிள்ளை என்கின்ற எம்.ஆர். ராதா. அதனுடைய நடிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளவு ஒரு காமெடியாகவும் இருக்கும், பொறுப்புள்ள ஒரு தந்தையாகவும் அதுல இருப்பார். அதே போல பி. சரோஜா தேவி சீதாவாகவும், செல்லப்பனாக அந்த வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வி.கே. ராமசாமி அவர்களையும், பொன்னுச்சாமியாக டிரைவர் ஒருத்தர் வருகிறார், ரெங்கனாக சாண்டோ சின்னப்பத்தேவர். அவர் எந்த படம் எடுத்தாலும் எம்ஜிஆருக்கு எதிராக சண்டைப்படக்கூடிய வில்லனாகத்தான் வருவார். இல்லையும் அப்படித்தான் வருகிறார். அதே போல ஜெமினி பாலு அங்க ஒரு வருகிறார். அந்த வேலம்மாவாக எம்.வி. ராஜம்மா, ராணியாக லட்சுமி ராஜம் என்பவர் அதுல ரொம்ப நடிக்கிறார். இதனுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப அற்புதமா இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய எம்.ஆர். ராதா அவர்கள் போக்கர் என்கின்ற ஒரு சீட்டு, அதாவது கையில வைத்துக் கொண்டு விளையாடக்கூடிய அந்த சீட்டு, அப்படியே ஒண்ணு நகர்த்தி கூடிய சீட்டிலே அவர் ரொம்ப திறமையானவர். ஆனால் அதை அடிமையாகி
தன்னுடைய குடும்ப பொறுப்பை கவனிக்க முடியாது என்று தன்னுடைய மூத்த மகனான அசோகன் சோமுவிற்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இளைய மகனாக எம்ஜிஆர் வருகிறார், வாசுவாக வருகிறார். அவர் என்ன என்று சொன்னார், இந்த விளையாட்டு துறையிலே நல்ல எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு முன்னேறி வருகின்ற ஒரு இளைஞராக வருகிறார். இந்த எம்ஆராதாவை ஒரு காரோட்டியினுடைய பொன்னுசாமி என்கின்ற ஒருவர் அவரை காப்பாற்றி விடுகிறார். அவர் இறந்து போவதற்கு முன்னால், ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போவதற்கு முன்னால் அவருடைய ஒரு கடிதத்தை கொடுத்து தன்னுடைய அந்த எஜமான் எம்ஆராதாவிடம் கொடுத்து, நீ அங்கே கொண்டு நீ அடைக்கலம் செல் என்று கூறுகிறார். இந்த அடைக்கலம் சேருவதற்கு முன்னால் பல்வேறு நிலைகளிலே அவங்களுக்கு பல போராட்டங்கள் நடைபெறுகிறது. கடைசியிலே எம்ஆராதா அவர்களை வீட்டுக்கு சென்று எம்ஆராதா அவர்களை தன்னுடைய கண்காணிப்பிலே வளர்க்கிறார். ஆனால் எம்ஆராதாவுக்கு தெரியாது இந்த இருவரும் அந்த சரோஜா தேவியை காதலிக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது, சீதாவை. ஆனால் உண்மையாக காதலிக்கக்கூடிய யார் என்றால் வாசு எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்கின்ற அந்த வாசு என்பவர் அந்த சரோஜாவை காதலிப்பார். கடைசி இறுதியிலே வருகின்ற பொழுது, நான் வாசுவை காதலிக்கிறேன் என்று சரோஜா தேவி எம்ஜிஆர் இடத்திலே போய் நிற்பார். இதுதான் கதையினுடைய அம்சம். அதாவது இந்த கதை எதற்காக எடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு பொறுப்பற்ற இருந்தாலும் கூட அவர் தேசபக்தராக இருக்கிறார் அந்த குடும்ப தலைவன். பொறுப்பற்ற தன்மையிலே அந்த குடும்பத்தை சீட்டு விளையாட்டில் செலவழிக்கக்கூடிய ஒருவர், அந்த பிள்ளை பொறுப்பாக இருந்த காரணத்தினாலே இந்த குடும்பம் தலை தூக்கி விடுகிறது. ஆகவே இப்படி ஒரு பிள்ளை இல்லை என்றால் இந்த குடும்பம் என்ன ஆகும்? ஆகவே தந்தை பொறுப்பாக இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர ஆராய்ந்து அதை பொறுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த குடும்ப தலைவனுடைய அந்த கதையினுடைய ரொம்ப அவர் எடுத்திருப்பார். இதுல நம்மளுடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் உடைய பாடல் ரொம்ப சிறப்பான பாடல். அது அவர் எழுதியிருக்காரு பாருங்க, ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி எப்படி எனக்கு அது இழிக்கும் என்று அந்த பாட்டு ஒண்ணு வரும். அதுல ஒரு 6 பாட்டு வருது. அதுல ஹிட் சாங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று, கட்டாட கட்டழகு கண்ணா, உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா, கட்டாத கண்ண அப்படின்ட்டு ஒரு ஹிட் சாங் ஒண்ணு உண்டு. அப்புறம் இன்னொரு, மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது என்று அந்த இதையும் ஒரு மனிதனுடைய தன்மையினுடைய இயல்பு தன்மையை அதை காட்டியிருப்பார். இன்னொரு பாட்டு, இந்த பாட்டு எல்லாருமே கேட்காம இருக்க முடியாது. நம்மளுடைய வெள்ளி இலக்கிய மேடையினுடைய ஒரு தாக்கம் தான் நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அதுக்கு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு, ஏன் 100க்கு 100 விழுக்காடு வெள்ளி இலக்கிய மேடையினுடைய ஒரு மறு பிரிண்டாகத்தான் இவரை இங்கே அதை செய்து அதை அப்படியே காப்பி பண்ணி தன்னுடைய அந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்யக்கூடியதற்கு இந்த வெள்ளி இலக்கிய மேடை ஒரு மிகப்பெரிய கருவியாக அவருக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த பாட்டு சொல்ல, திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தில் நடுவினிலே ஒரு தீ வந்தாளாம். இதுல இந்த பாட்டுல இந்த படம் வெற்றியானதுக்கு காரணம் என்னன்னா, நாடக பாணியில திரைப்படத்தை நகர்த்தி இருப்பாரு. அப்போ பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்துக்கு வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா தர டிக்கெட்னு சொல்லக்கூடிய இந்த ரிக்ஷாக்காரங்க அவங்க எல்லாம் அந்த அலுப்பத்தியில உட்கார்ந்துருப்பாங்க. இந்த படத்தினுடைய கதையை நகர்த்தும் போதே எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. என்னையா வாத்தியாரு சண்டையே போடல அப்படின்னு சொல்லும் போது இந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா, திருமணமாம் ஏதோ ஏதோ அப்படின்னு இந்த பாட்டுல வரும்போது அத்தனை பேர் முழிச்சு இந்த படத்துல ஆடுவாங்க. ஒரு இடத்துல தொய்வா இருக்கும் அந்த கதை நகருது. ஆனா அது நல்ல கதை. ஆனா அது முக்காவாசி அங்க வரக்கூடிய அந்த ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விறுவிறுப்பா போகணும் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்தாலே விறுவிறுப்பு தான், அது வேற விஷயம். ஆனா அந்த கதையை நகர்த்துக்கின்ற போது ரொம்ப ஸ்லோவா அந்த திருமுகம் நகர்த்துவாரு. ஏன்னா இது குடும்ப தலைவன் என்று சொல்லக்கூடிய படம், குடும்பத்திற்காக அத ஒரு செய்தியை சொல்லக்கூடிய படம் அது. அப்போ இவர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பரவசம் அடையணும்னா, கண்ணதாசனுடைய அந்த கவி திறமையானது அது ஒரு கிட்டத்தட்ட 75 விழுக்காடும் 25 விழுக்காடு இந்த கதையை நகர்த்துகின்ற கருவும் சேர்ந்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக இது மாறி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் பாட்டிலே சொல்றேன்,
படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா, படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த குடும்ப தலைவன்ல நாம படிக்க வேண்டிய பல கருத்துக்கள் இருக்கிறது என்பது இந்த நேரத்திலே சொல்லி, பாரதி சுடர் விருது பெற்ற நம்மளுடைய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், ரமணி பாலசாமி அம்மார்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே அவர்களை அனைவர் சார்பிலும், என் சார்பிலும், எங்கள் அமைப்பின் சார்பிலும் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இந்த திரைப்படம் என்பது ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல, மனிதனுடைய அசைவு என்பது எல்லாமே இலக்கியமாகிறது. அவன் பாடுகிறான், இலக்கியமாகிறது. எழுதுகிறான், இலக்கியமாகிறது. அவன் ஓடுகிறான், இலக்கியமாகிறது. இறந்து விடுகிறான், இலக்கியமாகி விடுகிறது. அதே போல அவனுடைய அறிவு சிந்தனையானது இலக்கியமாக பார்க்கப்படுகிறது என்பதை ஒரு இலக்கிய சிந்தனையில் இந்த திரைப்பட விமர்சனமும் ஆய்வும் பயன்படும் என்கின்ற அவருடைய நூலுக்கு பயன்படும் என்பதை சொல்லி, இது போன்ற நல்ல ஒரு முற்போக்கான செய்திகளை அவர் எடுக்க வேண்டும், இது போன்று நிகழ்வுகளை தொடர வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா திருவை பாபு அவர்களே. சிறப்பாக சொன்னீர்கள், கருத்துக்களும் சிறப்பாக இருந்தது. நான் கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்களே பதில் சொல்லிவிட்டீர்கள். கடைசியில் அதில் என்ன கருத்து வேண்டும் என்றதை அழகாக சொல்லிவிட்டீர்கள்.